ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமையல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்ன சமையல்னா, சிறுகீரை வச்சு தொக்கு பண்ண போகிறோம். சிறுகீரையை கடைவாங்க, குழம்பு வச்சுருப்பாங்க, கூட்டு செய்வாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தொக்கு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். கீரை வேரெல்லாம் கிள்ளிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். சிறுகீரை தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்யறதுக்கு தேவையான மசாலாவை வதக்கிக்கலாம். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பூண்டு இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அது கூடவே நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ கீரை தொக்குக்கு தேவையான மசாலா நம்ம வதக்கியாச்சு. இதை இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீரை தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பூண்டு நல்லா வாசனை வரும் தட்டி போட்டால், அதனால் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பவுலையே கழுவி அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து தொக்கு ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம புதுமையான சிறுகீரை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எதனால் புதுமையான அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, கீரையில் வந்து கீரை கடையல், சாம்பார், பொரியல், அந்த மாதிரி கூட்டு இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. தொக்கு வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. தொக்குலேயே வந்து நான் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா இதை எல்லாத்தையுமே ஒன்றா வந்து வதக்கி அரைச்சி ஊற்றி செஞ்சு பார்த்தேன். அதனால தான் புதுமையானன்னு சொன்னேன். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.